ஹாய்ங்க. நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க வாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாமே போட்டேங்க, அதனால தாங்க. இப்போ அதை என்னென்ன போட்டேன்னு சொல்லட்டுங்களா? எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடணுங்க. கத்திரிக்காய் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டோம்னா எண்ணெயும் பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள். நான் கத்திரிக்காய் எப்படி அரிஞ்சிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி சேஃபில் அரிஞ்சு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோடய எசன்ஸ்லாம் அதுக்குள்ளே இறங்கிக்கும். அதனாலங்க பாருங்கள், நான் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதாங்க காய் கொஞ்ச நேரத்துலேயே இதுவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும்பாங்களா, அந்த மாதிரிங்க. அடுத்தது பாருங்கள், நான் அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடலான்ட்டுங்க. சாம்பார் பொடிங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கொஞ்சம் நிறையாவே சாப்பிடுவோங்க, அதனால் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. அடுத்தது மல்லித்தூளுங்க, தேவைக்கேற்ப மல்லித்தூளுங்க. நெக்ஸ்ட் இது அது என்ன சொல்கிறதுன்னா காஷ்மீர் மிளகாத்தூளுங்க. நாங்கள் ஆச்சி மிளகாத்தூள் தாங்க வாங்குவோம், அதனால் ஆச்சி மிளகாத்தூளுங்க. எங்கள் சேனலெலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மஞ்சத்தூளுங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறங்க, ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம உப்பு போட்டுட்டோம், அதனால் இப்போ உப்பு போடணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கதக்கன்னு கொஞ்சம் வேகணுங்க. அதுக்குள்ளே சைட் பை சைடாக நெக்ஸ்ட்டு தேங்காய் அடித்து வச்சுக்கணுங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கணுங்க. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டோம்னா ஒரு 2 நாள் ஆனாலும் குழம்பு எப்பயுமே கெடாதுங்க. அதனால் நான் புளி கொஞ்சம் நிறையா ஊற்றுவேங்க. இப்போ தேங்காய் பாலுங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அது சேர்த்து கொதிக்கிட்டுங்க. அது கொதி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நல்ல பாருங்கள், புளி கரைசலுங்க. அடுத்தது புளி ஊற்றிட்டோம்னா வேலை இல்லைங்க. புளியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த புளி பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அந்த எசன்ஸ்லாம் புளி எசன்ஸ்லாம் அதில் காயில் இறங்கணுங்க. அதனால் இறங்கிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை இருக்கிறவங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, இல்லாதவங்க இல்லை. என்கிட்ட இன்றைக்கி இருந்தது, அதனால நான் இன்றைக்கி அது என்னது கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. என்கிட்ட இருந்தது, அதனால் கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. பாருங்கள், கொத்தமல்லி போட்டு செத்த நேரம் நல்லா கொதி வரணுங்க. தலை கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு நல்லா சுட சாப்பாடு வச்சு நல்லா அதுக்கு இதமான குழம்புங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.